வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது சோள தோசை தாங்க. சோள தோசைக்கு மாவாட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்துச்சுன்னா தோசை நல்லா பந்து பந்துன்னு வருங்க. அதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நம்ம சோளத்தை மட்டும் வெந்நி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக ஊறிடும். நீங்கள் வெந்நி தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா ஊறுங்க, இல்லாட்டினா சரியாக ஊறாது. அரிசியும் பருப்பும் நார்மலாக ஊற வச்சுக்கோங்க. நார்மலாக ஊற வச்சுட்டு அதை ஒரு 2.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஆட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோளத்தை ஆட்டிட்டு நான் அது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஓவர் நைட் ஊற விட்டுட்டு மறுநாள் காலையில் இந்த மாதிரி தோசை சுட்டுக்கோங்க. நீங்கள் நார்மலாக இப்படி தோசை சுடுறத விட கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சோள தோசைக்கு பதிலாக இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கம்பு தோசையும் சுட்டுக்கலாம். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனுங்க. தேங்காய் சட்னி நார்மலாக ஆட்டுற மாதிரி தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு எல்லோரும் ஆட்டுற மாதிரி அதே மாதிரி. ஆனால் பொரிக்கடலைக்கு பதிலாக நெடக்கடலை சேர்த்துக்கோங்க, 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஆட்டிட்டு லாஸ்ட்டாக கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து கொட்டிக்கோங்க. தாளித்து கொட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம சோள தோசைக்கு சூப்பராக தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.